வணக்கம், வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பூண்டு அப்புறம் தக்காளி இது ரெண்டையும் யூஸ் பண்ணி தொக்கு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு தொக்கு ரெசிபியும் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பூண்டு தொக்கு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பூண்டு தொக்கு பண்ணுறதுக்காக 2 முழு பூண்டையும் உரித்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அது கூட 2 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். 7லேருந்து 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். இங்கே நான் 1/4 டீஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன். இப்போ உப்பு கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 to 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுந்தம்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை லைட்டாக அலசிட்டு அந்த வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. இந்த பேஸ்ட் குக்காக அதோட கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். இதை கிளறும் போது இதை அப்படியே பாத்திரத்தை விட்டு அப்படியே உருண்டு வரும். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பூண்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த தொக்கை 3 to 4 days வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி தொக்கு பார்க்கலாம். இந்த தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை க்யூப்ஸாக கட் பண்ணியே எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன். இங்கே நான் சேம் குவான்டிட்டி வெங்காயம் தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வெங்காயத்தோட குவான்டிட்டி அதிகமாகவும் எடுத்துக்கலாம். கட் பண்ண வெங்காயம் தக்காளியை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். 5 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாவுக்கு பதிலாக வரமிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் கல்லுப்பு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணி விடாமல் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை தாளிச்சுக்கலாம். இங்கே நான் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இது குக் ஆகும்போது கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். இதை 5 to 7 மினிட்ஸ் வேக வச்சாலே போதும். இதோட தண்ணியெல்லாம் வற்றி தொக்கு மாதிரி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிள் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஐ ஹோப் இந்த 2 தொக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.